நந்தீஸ்வரா. சாமி 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 சாப்பிட்டாயா? அதெல்லாம் வந்ததும் உனத்தையே சாப்பிட்டு சாமி. அப்படியா? புளிக்குழம்பு அருமை. சாம்பார் சுகம் தானே? அது கொஞ்சம் சுமார் தானே. ஏதோ இது வரைக்கும் நல்லா இருக்கிறேன் சாமி. கண்ணை போட்டு தோத்துன்னு போட்டு இதுக்கு மேலதான் தெரியும். இல்ல நல்லா இருக்கிறது நாசமா போறதும் நாளைக்கு ஒரு நாளைக்கும் இப்படியே இருந்தா பரவாயில்ல. நல்லதே நடக்கும்னு நினை. வானிலை என்னைக்கு உண்மையா இருக்குது. இருந்தாலும் சாமி ஆண்களாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்களாக பிறந்தாரும் பெரு தாய்மார்கள் சிறியோர் பெரியோர் யாவற்று வேறு நிறைந்திருக்கு தெய்வீகமான ராஜசபை. தெய்வீகமான ராஜசபை. இந்த ராஜசபை என்பதாக நம்மளது கேஆர் தோப்பூர் கலை தென்றல் நாடக குழுவின் சார்பாக பொன்னான முத்தான முதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பேற்பட்ட மாபெரும் புண்ணிய சபை எதற்காக என்ன காரணம் என்று உனக்கு தெரியுமா? என்ன? எப்படியும் வீட்டுல படுத்த ஆம்பளைக்கு சும்மா இருக்க மாட்டாங்க. கோட்டை குடிச்சு விட்டு வந்தாலும் நம்ம நோண்டுவாங்க. ஏன் வீட்டு சல்ல பண்ணணும் அப்படின்னு தான் கிழவிங்க எல்லாம் பாய் எடுத்துட்டு வந்து கரெக்ட் மேல போட்டு உக்காந்துட்டாங்க. அப்படியா? அதுக்குதான் பாரு எந்த கிளவியாவது ஜோடியா உக்காந்து இருக்கிறாளான்னு பாரு. பூரா தனித்தனியா போய் அன்னைக்கு என்னையா ஒரு நாளைக்காவது நிம்மதியா விடுறான் அப்படின்னு போட்டுதான் எல்லாம் தனித்தனியா வந்து உக்காந்துக்கிட்டாங்க. அப்படி அல்ல. இன்னைக்கு இப்பேற்பட்ட மாபெரும் புண்ணிய சபை சிறியோர் பெரியோர் கல்வியை கற்று உணர்ந்த குரு பெரியோர்கள் இச்சபையில் அமர்ந்திருக்க காரணம் என்ன? அதுதாங்க காரணம். அப்புறம் வேற என்ன? 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா போட்டு ஊட்ட கட்டி விட்டு இங்க புழுதியில் வந்து தூக்கணும்னு அவங்களுக்கு என்ன தலையெடுத்தா? அந்த புழுதியே கோயில் இடம்டா. கோயில் அங்க மேல அப்படி இல்ல, அது உன்னோட நினைப்பு. ஆனால் இன்றைக்கு அதாவது பழனி ஆண்டவர் சித்ரா பௌர்ணமி. ஆமா, சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு பழனி ஆண்டவருக்காக இன்று காவடி குழுவினர் எப்படி அதாவது ஆமா குறுக்கப்பட்டி காவடி குழுவினர் அனைவற்ற பேரும் ஒன்று சேர்ந்து இந்த பழனி ஆண்டவருக்காக இன்னைக்கு நாடகம் வைத்துள்ளார். இன்னும் படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறவரும் ஆடு கொட்டை தலையை தின்ன சொக்கி சொக்கி மாதிரி இந்த குழலும் மத்தாளமும் போட போட உங்களுக்கு அப்படியே தாளாட்டு பாடுற மாதிரி இருக்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் பாக்குறது முழிச்சு அப்புறம் இருக்கிறது அவ்வளவுதானா அப்படின்னு படுக்கிறது, மறுபடியும் எந்திரிச்சு தலையை தூக்கி பாக்குறது, அவர் மறுபடியும் அப்படியே படுத்துக்கிறது. இந்த ஆடு அப்படிதாங்க பண்ணும். கோட்டத்தலை தேய்ந்து விட்டு இப்படி இல்ல. இருந்தாலும் பழனி ஆண்டவர் காவடி குழுவினர் அனைவற்ற பேரும் ஆண் போன பக்கம் அரசப்பட்ட ஆண்டு பெண் போன பக்கம் பெத்து பெருகி எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும் என்று சொல்லி பழனி ஆண்டவனை வேண்டுகிறேன். நாம அர்ப்பணம். இன்றைக்கு வைத்த நாடகம் நரன் நாராயணன் சண்டை. நரன் நாராயணன் சண்டை. தும்சுகாசூரன் சண்டை. நரன் நாராயணன் பிறப்பு தும்சுகாசூரன் சண்டை. இந்நாடகத்துல நான் யார் தெரியுமா? ஜனவெல்லிகிரி தன்னையாளா
மத்தாளக்காரன் போடுவாங்க ஆயால ஓக நல்லா அடிக்கிறான். அதுக்கு என்ன சொன்னா இல்ல பரவாயில்ல, பையன் பின்னையோட இன்னைக்கு கொஞ்சம் தேறிக்கிட்டான். ஆமா அப்படிலாம் சொல்லக்கூடாது சாமி. அதனால ஓய் நண்பா சாமி, நான் யார்? யாரு? நானே கடவுள். மும்மூர்த்தி கடவுளிலே சிவபெருமான் நான். சரிங்க. காக்கப்பட்டவர் இந்த சிவபெருமான். சிவபெருமான். பிண்டம் பிடிப்பவர் இந்த பிரம்மதேவன். பிரம்மதேவன். அழிப்பவர் ஸ்ரீமந்த நாராயணன். சரி சாமி, சரி சாமி. அல்லடா ஓய் சாமி. மனிதனாக பிறந்தால் 2 கண்கள். அடே சரிங்க. ஆமாப்பா, மனுஷனா பிறந்தா 2 கண். ஜீவராசிகளுக்கும் விலங்குகளுக்கும் 2 கண்ணு. ஆமாங்க. ஆனா என்னுடைய சிறப்பு என்ன தெரியுமா? 2011 கண்ணு நேத்திரம். ஆமா எது? 2011 நேத்திரம் எனக்கு. உக்கால ஓடி ஓடும்போது கோணையா மூத்திரம் விட்டு ஓடி போயிடும். என்ன நான் மாடா வண்டி பூட்டும் போது கோணைய போறது? உலகில் உள்ள உயிரினங்களுக்கு அனைத்திற்கும் 2 கண்ணு. சரி. மனுஷன், நாய், பேய், பூனை, ஆடு, மாடு எல்லாத்துக்கும் 2 கண்ணு. சூழ்நிலை காரணமா 1 கண்ணு 2 கண்ணு இல்லாம கூட போயிருது. அந்த 1 கண்ணு 1.5 கண்ணு வச்சுக்கிட்டு எத்தனையோ உலகத்துல பொய் பித்தலாடு ஆடுது. பார்த்தத பாக்கலங்கிறா, பாக்காதத பார்த்தங்கிறா. அவன் இவனை வச்சிருக்கிறான், இவன் அவனை வச்சிருக்கிறான். மத்தாளக்காரன் பொண்டாட்டி சீப்புரை வச்சிருக்கிறான், கோளாளக்காரன் பொண்டாட்டி பொட்டிக்காரன் வச்சிருக்கிறான், அவளி பொண்டாட்டி ஐஸ்காரன் வச்சிட்டு இருக்கிறான். அது போன வாரம் தான். இந்த வாரம் லோனுக்காரன. உலகத்துல எத்தனையோ போயிட்டு மாதிரி தலைவிரிச்சிட்டு ஆடு. ஆமா. உங்களுக்கு 2011 கண்ணுன்னு சொன்னீங்களே, எங்க இருக்குது, எப்படி இருக்குது? கணக்கு கரெக்டா வரல. பீஷ்மரு அது மகாபாரதத்துல வருவாரு பீஷ்மர். யாரு? அது மகாபாரதம் பா. பீஷ்மர்னு சொல்ல ஈஸ்வரன்னு சொன்ன. ஓ ஈஸ்வரன். தப்பு தப்பா பேசுற. பொய் பேசுறவனுக்கு என்ன உனக்கு மரியாதை? உனக்கு அல்லையில ஓட்டுறனா பண்ணி குத்துற மாதிரி குச்சி இருந்தாலும் உன் கோபத்துக்கு அதிகமா கோபப்படுற. ஆமா, உன்னுடைய கோபத்துக்கு நான் பதில் சொல்லணும். அவ்வளவுதானே? இவ்வளவுதானே? எப்படி தெரியுமா?
2011 நேர்த்தனம் படித்த பரமசிவன் என்று சொன்னையே. ஆமா, நான் சொல்றேன் கணக்கு. 2011 கண்ணு கணக்கு கரெக்டா வரல. இன்னைக்கு நடக்கிறதே வேற. உனக்கு கணக்கு தெரியுமா? கணக்கு தெரியுமா? ஆமா, கணக்கெல்லாம் புளிங்க. காலேஜ் படிக்கும் போது மேக்ஸ் மாஸ்டரே ஃபார்முலா மறந்துடுவான். அப்படியா? நான் தான் சொல்லி கொடுப்பேன் அவனுக்கு எழுதுறதுக்கு. ஓ, வாத்தியாருக்கு நீ சொல்லி கொடுத்துருக்குற. சபா சபா நான் சொன்ன நீ அப்பனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தான், வாத்தியாருக்கே பாடம் சொல்லி கொடுத்தவன். அப்படியா? இருந்தாலும் நான் ஒவ்வொன்னா சொல்றேன், விரல விடணும். ஏப்பா ஏப்பா விடுப்பா. கணக்கு கூட சொல்றேன், விரல விட மாட்டேன். விட்டுதான் பாரு. நீ என்ன நினைக்கிற? விரல விட்டா என் பொண்டாடி திட்டுறா நாக்கம் குத்துதுன்னு. எங்கடா எதல்டா விட்ட? அது ஒரு விளக்கமா கேக்குது. ஏப்பா கணக்குல விரலுடன்னு சொன்னேன். அது விரல விடாமலே கணக்கு போட்டுக்கணும். அப்படியா? படிச்சிருக்கீல்ல? கணக்கே தெரியாம எப்படி படிச்ச? அதனால நான் ஏறி வரும் நந்தி வாகனத்துக்கு 2 கண்கள். நந்தி வாகனத்துக்கு 2 காலமாடு. சரி, 2. நான் ஆடையாக அணிந்திருக்கும் மான் மடுவிற்கு 2 மான் மடுவு. ஆமா, சரி, அது 2 மொத்தம் 2 3 4. ஆமா. நான் ஆசனமாக அமர்ந்திருக்கும் எப்படி புலியின் தோல் ஆசானத்திற்கு 2. 2ன்னா 5 6. ஆமா, இந்த சிட்டு உடுக்கைக்கு 2 கண்ணு. பொடுகுக்கு 2 உடுக்கை. உடுக்குக்கு 2. ஆமா, 6 2 6 7 8. எனக்கு 3 கண்ணு. 2 தான் தெரியுது. 2 தான் தெரியுது. இங்க 2 நெத்தியில 1 நெற்றிக்கண். ஆமா, அரத்தோகத்துல முடிச்சுது. ஏய், நல்லாவே முழிச்சிட்டு இருக்குது. ஆமாங்க, இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி இல்ல, அதனால முழிச்சிட்டு தான். சரி, 8 3 11. கணக்கு சரியா போச்சாப்பா தம்பி? இல்லையே, 2000 தேவைப்படுது. 2000 தேவைப்படுதா? என்ன கந்து கட்டுறதுக்கா? எதுக்குங்க? 2000 எல்லாம் வராது, 1500 தான் வரும். 1500? ஆமா, 1900 வாங்கிட்டா 100 ரூபாய் சில்லற தர நீ. கண்ணு 2000 வேணுங்கிற 1500 தான் வருது. அப்படியா? என் கழுத்திலே அணிந்திருக்கும் ஆதிசேஷனுடைய தம்பி வாசிகைக்கு 1000 சிரம். ஒரு சிரத்துக்கு 2 கண்ணுன்னா 1000 சிரத்திற்கு எத்தனை கண்ணு? பெரிய கணக்கு மாட்டிக்கிட்டான். 1000 தலை, ஒரு தலைக்கு 2 கண்ணு. 1000 மீன் 2 2 × 1000 a + ஸ்கொயர் b ஸ்கொயர் b + ஸ்கொயர் a ஸ்கொயர் sin θ / cos θ cos θ equal to cosecant θ. ஓசி மை காட், பெரும்படி பாட்டு வந்துருச்சா? இன்னுமே சொல்ற. 1000 தலை. ஆமா, ஒரு தலைக்கு 2. 1000 மீன் 2 1718. இல்ல உதைக்குத. உதைச்சா காலு கட்டி பீச்ச வேண்டியதானே? மாட்டியா? கணக்குல உதைக்குதுப்பா. எப்படிங்க உதைக்கும்? 1000 தலை. 1000 தலை. ஆமா, ஒரு தலைக்கு 2 கண்ணு. 2 கண்ணு. 1000 தலைக்கு எத்தனை கண்ணு? 1000 தலைக்கு 1918. நீ தப்பா கணக்கு போடுற. கேட்டு சொல்லு, தெரியலண்ணா. என் கணக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏய், நல்லா கேட்டுக்கா. நீங்க நல்லா கணக்கு போட்டுக்காங்க. 1000 தலை. ஆமா, ஒரு தலைக்கு 2 கண்ணு. எத்தனை கண்ணு? 2000 கண்ணு இல்ல, கழிச்சா 998. வகுத்த 500. சரி, கூட்டனா 1002. பெருக்குனா 1918. 1918. ஏய், எங்கடா பிடிச்ச இந்த கணக்க? என்ன நினைச்சுக்கிட்ட நீ? ஏப்பா, நீ தப்பா சொல்ற. மிஸ்ஸாவாது என் கணக்கு. உன் கணக்கு தப்புயா. எப்படி கேட்டப்பாவா? ஏய், கோபம் வந்துச்சு, என்ன பண்ணுன்னு தெரியாது. ஆமாடா டேய், மதிச்சா வீட்டுக்கு போங்க. ஏய், நேத்து அப்படிதான் பண்ணிவிட்டாரு நண்பா. ஒரு தலைக்கு 2 கண்ணு. 1000 தலைக்கு அந்த முக்காடு போட்டு இருக்குது அந்த கிளவி கேளுங்க. ஆயா நீ சொல்லாயா, சொல்லாயா எத்தனை கண்ணு? வாய் முடிச்சு.
ஓட்டு போடுறதுக்காவது பள்ளிக்கூடம் போனியா போகலையா? இவன் சொல்லுவா நாட்டுக்குது. டேய் அந்த பக்கம் இன்னொரு ஆயா உட்கார்ந்திருப்பா அதுக்கு இரு அந்த தம்பி கிட்ட கேட்டு பாக்க. கேளு கேளு. தம்பி 1000 தலை, ஒரு தலைக்கு 2 கண்ணு, 1000 தலைக்கு மொத்தம் எத்தனை கண்ணு? டேய் அவனை புடிச்சிடுவோம்டா போய். பாப்பா எப்படி ஏடா பையன் சொல்லி 2000 வருது. 1918 வரல. எப்படா வரும்? ஏடா 2000 தான்டா வரும். நாசமா போறவனே டேய். 2011. ஆமா 2011. பரமசிவன். ஆமாண்டா. நீங்க வாங்கி சாமி. என்னப்பா உங்களுக்கு 2011 கண்ணு, உங்க பக்கத்திலே இருக்கிற எனக்கு 4 கண்ணு. என்ன சொல்ற? ஆமாங்க, என்ன சொல்ற? எனக்கு 4 கண்ணு இருக்குது. எத்தனை? 4 கண்ணும் எங்க இருக்குது? வாங்க இங்க பாருங்க. இங்க 1. ஆமா 1. இங்க 1. ஆமா 1. எத்தனை? 2. ஆமா வீட்டுல எரம கண்டு 2 வச்சிருக்கேன். அதைய கேட்டா எரம கண்ணுக்கா? சரி சரி சரிங்க. இருந்தாலும் அப்படி நண்பா 2011 கண் படைத்த சிவபெருமான் நண்பா எனக்கு திருநீலகண்டன் என்று பெயர் எப்படி தெரியுமா வந்தது? எப்படி வந்தது? திருநீலகண்டன் என்று மறுபெயரும் உண்டு. ஆமா எப்படி வந்தது? சொல்லுங்க. திருநீலகண்டன். ஆமா திருநீலகண்டன் என்று பெயர் எப்படி உருவானது? எப்படி தெரியுமா வந்தது? நண்பா அன்று காலத்துல எப்படி தேவர்கள் மூவர்கள் என்னைக்குமே இளமையா இருக்கணும் அப்படின்னு நரை திரை மூர்ப்பு அப்படின்னு சொல்லி பிணி இப்படி 4 வியாதிகளும் அணுகக்கூடாது தேவருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? நரை என்றால் என்ன? என்னைக்குமே முடி நரைக்க கூடாது. எத்தனை வருஷம் ஆனாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தலைமுடி நரைக்க கூடாது. ஆமா. திரை என்றால் என்ன? என்னைக்குமே கண் ஒளி மங்க கூடாது. கண் பார்வை வயசானாலும் மக்க கூடாது, தெளிவா இருக்கணும். ஆமா. ஏக்கா உடனே வந்துட்டீங்க? சரி. மூர்ப்பு என்றால் என்ன? என்னைக்குமே இந்த பூத உடல் இளமையாவே இருக்கணும், தோல் சுருங்க கூடாது.
ஆமா, வயசாக கூடாது. ஆமா. பிணி என்றால் என்ன? என்ன? நோய் நொடி அணுகக்கூடாது, எந்த நோயும் வரக்கூடாது. ஆமா அப்படின்னு சொல்லி ஓய் தேவர்கள் அமிர்தம் கிடைக்கிறாங்க. சரி, எப்படி தேவர்கள் எதை வச்சு அமிர்தம் கிடைக்கிறாங்க? எப்படி? மந்திரகிரி மலையை மத்தாகவும், ஆதி சேசனை அணை கயிறாகவும், சந்திரனை தூணாகவும், பார்க்கடலை பால்கடையில் சட்டியாக வச்சு அமிர்தம் கிடைக்கிறாங்க. ஆமா, அரக்கர்கள் ஒரு புறமும், அரக்கர்கள் தலைப்புறம், தேவர்கள் வால்புறம், ரெண்டு பக்கம் நின்னு பார்க்கடல்ல அமிர்தம் கிடைக்கிறாங்க. தேவ அமிர்தம் கிடைந்தார். எதை வச்சு? வாசுகி என்ற பாம்பு அணை கயிறா வச்சு. அப்பொழுது அமிர்தம் கடையும் பொழுது கடைய கடைய மந்திரகிரி மலை, மலையின சும்மாவா? மலை கரடு முரடான கல்லு. சரி, போட்டு ரெண்டு பக்கம் இழுக்க இழுக்க வாசுகி என்ற பாம்புக்கு வலி பொறுக்க முடியல. சரிங்க, அப்படி மத்த எப்படி கடையும் போது புடிச்சு மலையில் புடிச்சிட்டு இழுக்கா அது சம்முன்னு இருக்குமா? இருக்கிற கல்லு முள்ளு எல்லாம் போட்டுக்கிட்டு குத்துது. ஆமா, அப்ப வலி பொறுக்க முடியல வாசுகி பாம்புக்கு. சரிங்க, போய் மணி 3 மணிக்கு போகணும். ஓடுக்க பிளேட் மூட்டு அலாரம் வச்சிருக்குண்டா. அதனால வலி தாங்க முடியாம தன்னுடைய ஆழகால விஷத்தை அப்படியே அமிர்தம் திரண்டுட்டு வரும் பொழுது அந்த அமிர்தத்துல கக்க தொடங்குச்சு. வாசுகி பாம்பு. ஆமா, அமிர்தம் வெண்ணெயில எப்படி எப்படி திரண்டு வருது? வெண்ணெய் எப்படி திரண்டு வருது? அந்த மாதிரி அமிர்தம் திரண்டு வரும்போது வாசுகி என்ற பாம்பு விஷத்தை கக்க தொடங்குச்சு. சரிங்க, விஷம் ஒரு துளி பட்டாலும் அமிர்தம் நஞ்சு ஆயிரும். நஞ்சு ஆன அமிர்தத்தை தேவர்கள் சாப்பிட்டா மாண்டுருவாங்க. ஆமா சாமி, இது யாருக்கும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆழகால விஷத்தை என் 2 கையால பிடிச்சேன். பிடித்து இத்தனை பேர் சாகணும், நாமளே செத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷத்தை எடுத்து அப்படியே பருக தொடங்கினேன். நீங்க குடிச்சிட்டீங்க. ஆமா, சரி. நான் குடிக்கும் பொழுது யார் பார்க்கிறார்? யாரு? எம்பெருமான் பார்க்கிறார். சரி, என்னடா இது? என்னடா இது பம்பு? உயிர்களை காக்கக்கூடிய சிவபெருமான் ஆழகால விஷத்தை சாப்பிட்டா ஜீவ சித்துகள் எல்லாம் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கண்டத்தை பிடித்தார். தொண்டையை பிடிச்சுக்கிட்டாரு. ஆமா, சரி. தொண்டையை பிடிச்ச உடனே நான் என்ன செஞ்சேன்? கக்கின்ற அவர் மீது கக்கி விட்டேன். தொண்டையை பிடிச்சது தொண்டையில இருந்து வெளியே வந்துருச்சு. ஆமா, அந்த விஷமாகப்பட்டது அது எம்பெருமான் முகத்தில் பட்டு அவர் முகம் பச்சையா இருக்கும், என்னுடைய முகம் நீல நிறமா இருக்கும். தொண்டையில விஷம் இருந்ததுனால கண்டத்தை எம்பெருமான் பிடித்ததுனால அன்று திருநீலகண்டன், அமிர்தத்தை காத்த திருநீலகண்டன் என்று பெயர் வைத்தார்கள். தொண்டையில இப்படி கட்டியாட்டு இருக்குதா? ஆமா, ஆனா பெண்களுக்கு இருக்காது. சரி சாமி, அதனாலதான் பொம்பளைங்களுக்கு கண்டம் இல்ல. ஆமா, நமக்கு ஆம்பளைங்களுக்கு இருக்கு. நாம எவ்வளவு ரகசியம் இருந்தாலும் நாம மனசுக்குள்ளேயே வச்சுக்குவோம். இந்த தொண்டையை தாண்டி வராது. ஆமா, ஆனா பொம்பளைங்களுக்கு மொழு மொழுன்னு இருக்கிறதுனால எந்த ரகசியமும் இருக்காது. ஆமா, அது வீட்டு குசல் நாய் மேதான் பேசிட்டு இருப்பாங்க. அவன் கொலை வச்சிருக்கிறான்டா, இவன் சீப்பர் வச்சிருக்கிறான்டா, இவன் வச்சிருக்கிறான்டா, இவன் கந்துக்காரன் வச்சு இவன் கண்ட்ராக்டர் வச்சிருக்கிறான். நேத்து நான் புது பாவாடை எடுத்தேன், இந்த பாரு என் ஜட்டி எடுத்தேன், பாரு பராய் எடுத்தேன்னு போராத்தையும் காட்டிக்கிட்டு வர்றது. அப்படி இல்ல, என்னமோ நடந்திருக்க மாட்டேது. அவன் மனசுல வச்சு நீ பேசுற. ஆமா, பொம்பளைக்கு பாருங்க எந்த ரகசியத்தையும் வச்சுக்க மாட்டாங்க. அப்படியா? ஆமா, 4 பேருக்கு சொன்னாதான் அவங்களுக்கு மணி சாரும். இருந்தாலும் ஆம்பளைங்க பாரு ஒரு குவார்டர் கூடி எடுத்தாலும் யாருக்கும் தெரியாம போய் குடிச்சுட்டு வந்துருவாங்க. ஆமா, ரகசியமா. அதனால இன்னைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? செய்யலாம். என் தேவி உமா பார்வதி பார்க்கணும். பார்வதி? ஆமா. என்ன தொலைவர? எங்க படுத்து இருக்குதுன்னு தெரியல. உள்ள இருப்பாடா என் தேவி. அதனால சென்று ஓடோடு அழைத்து வா.
பாதமதி மங்கையால் போற்றினேனே. பட்டாடையால் தான் துடைத்து மல்லிகை முள்ளிகை இருவேச்சு கொங்கு மந்திரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான வாசனாதி பூக்களையும் பறித்து வந்து எப்படி ஒரு பக்தன் அடிபணிவானோ அதை போல அடிபணிந்தேன் மன்னா. கணவனே கண்கண்ட தெய்வம் என்று என் பாதத்தை வடித்திருக்கிறாய். ஆமா பார்வதா, சுவாமி, இந்த பரந்த உலகத்துல நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மல்லிகை முல்லிகை கோந்து மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பாரிஜாத மலைகளை கொண்டு வந்து என் பாதத்தை வடிந்தபடியால என் கன்னியால தேவி நீ என்றென்றோ சுகத்தோடு வாழ்ந்திருப்பாய். அப்படியே ஆகட்டும் அண்ணா. சுவாமி, அப்படியா இருந்தாலும் இன்று தினமாக என்னை அதிசீக்கிரமா வரவழைத்து செய்திடம் அண்ணா. என்னங்க இன்றைய தினம் அரமனையிலிருந்து உன்னை இந்த வெள்ளிங்கிரியில எதற்காக வரவழைத்தேன்? என்னடி இந்த பக்கம் வந்துட்டேன்னு பார்த்தேன். தேவி, உன்னை எதற்காக வரவழைத்தேன்? என்ன காரணம் தெரியுமா? அப்படியா? அடினா பாரா உலகம் எல்லாம் போய்
இந்த சிவபெருமான் வரவில்லையே என்று சொல்லி யானை முதல் எறும்பு கடை 84 லட்சம் ஜீவ பேதங்களும் கென்னுடர் கெம்புருடர்கள் அஷ்டத்துக்கு பாலர்கள் மக்கள் எல்லாம் சிவன் வரவில்லையே என்று சொல்லி நம் வீட்டிலே படி அளக்கவில்லை என்று சொல்லி காத்து கொண்டிருப்பார். அதனால நான் பாரா உலகத்துக்கெல்லாம் படி எழுந்துட்டு வரேன். அப்படியா? பார்வதி நீ அரமனையில் இருடி. அப்படியா? சீக்கிரம் போயிட்டு வாங்க. போயிட்டு வரட்டுமா? ஆகட்டுங்க. போயிட்டு வரட்டுமா? ஆகட்டும் அண்ணா. என்னங்க என்னைக்கு இல்லாத இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க. சந்தேகமா? ஆமா. ஏண்டி ஒரு கணவன் மனைவிக்குள்ள எப்படி ஆயா என்ன பாக்கு எடுத்துட்டு போறியா? காசு தான் எடுத்துட்டு வந்து பாக்கு. சந்தேகம் என்பது மாபெரும் கொடிய நோய். சரி சரி. கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் என்ற கொடிய நோய் வந்துருச்சுன்னா எத்தனையோ நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சு அதை தீர்த்தரலாம். சந்தேகம் என்ற கொடிய நோய் வந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்பட்டுரும். அப்படியா? ஆமா. நானும் இன்னைக்கு கேட்கலாம், நாளைக்கு கேட்கலாம், நாளைக்கு மறுநாள் கேட்கலாம் நினைச்சுக்கிட்டே இருக்கிற மனசுல. அதனால கேக்குறதாயா நீ சொன்னா நான் கேக்குறேன். கேட்கட்டே வேண்டாமா? அப்படி சொல்லிட்டு வாய் திறந்து ஏன்டி ஊமையாட்டம் இருக்கீங்களா? ஆயா தேவி என்னங்க சந்தேகம் என்று கேட்கும் பொழுது ஏதோ ஒரு சத்தமாகுது. தேவர்கள் அனைவரையும் சிறைப்பிடிக்க செல்லும். ஆமாங்க. வேலையில ஏதோ ஒரு சத்தம். ஆமாங்க. என்ன சத்தம் அது? ஏதோ ஒரு நமச்சிவாய நாராயணா நாராயணா என்று ஒரு சத்தம். ஆமாங்க. அது என்ன சத்தம்? என்ன சத்தம்? யாருன்னு பாப்போங்க. எங்க போயிட்டு இருக்கிற? நாம போகும் பொழுது எங்கே செல்கிறாய் அப்படி என்று ஏதோ ஒரு குரல் நாராயணா நாராயணா என்று இதோ நாராயண நாமத்தை சொல்லி வரும். யாரப்பா நீ? மேக மண்டலத்திலே இருக்கக்கூடிய நாரத மகாமுனிவர். அப்படி என்னை நாடி வந்த காரணம் என்ன? எங்க போயிட்டு இருக்கிறீங்க? தேவாதி தேவர்கள் அனைவரையும் நான் சண்டை சமர் செய்து சிறைபிடிக்க சென்று கொண்டிருக்கிறேன். ஆமா. தேவர்கள் மூவர்கள் சூழ்ச்சிகார தேவர்கள் தங்களை கண்டால் அவர்களுடைய சூழ்ச்சியால உங்களை மடித்து விடுவார். அதனால நான் சொல்வதை போல நீங்க செய்தால் உன் உயிர் காக்கப்படலாம். எப்படி யோசனை? அதாவது சிவபெருமான் இடத்துல வரம் கொடுப்பவர் சிவபெருமான். சிவபெருமான் இடத்துல சென்று வரங்களை பெற வேண்டும். வரங்கள் பெற வேண்டும். வரம் என்றால் எப்படி அப்பா? வரம் வேகாத உடல், அழியாத செல்வம், போகாத உயிர். எந்த ஒரு அண்ணா கையை கட்டி ஆண்களாலேயோ ஒரு பெண்களாலேயோ அழிவில்லை என்று வரத்தை பெற வேண்டும். ஆமா. அப்படி உங்களை அழிக்க வேண்டும் என்றால் ஒரு உயிராக இருக்க வேண்டும். 2 உடலாக கிழித்து அப்பேற்பட்டவர் ஒருவர் யாகம் செய்யணும், ஒருவர் ஓராண்டு என்னிடத்துல சண்டை செய்யணும். எனக்கு இருப்பதோ 1000 சிரம், 2000 கலங்கள். என் ஒரு சிரத்தை அறுப்பதாக இருந்தால் 1000 வருஷம் தவம் செய்யணும், ஒருவர் சண்டை செய்யணும். அப்பேற்பட்டவரால் தான் என்னை மடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வரத்தை பெற வேண்டும். சாகாதவர வேகாத ஒரு குறையில்லாத செல்வம். எந்த ஒரு ஆண் அருணாக்கையில் கட்டி ஆண்கள் கையால அழிவு இல்லை என்று வரத்தை கேட்டால் இதோ ஒரு பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று உண்டு. அப்படி உனக்கு அழிவு ஒன்று இருந்தால் உயிர் ஒன்றாக இருக்க வேண்டும், உடல் 2ஆக கிழித்து ஒருவர் 1000 வருடம் தவம் செய்ய வேண்டும்.
ஒருவர் என்னிடம் சண்டை செய்ய வேண்டும். அப்படி சண்டை செய்தால் மட்டுமே ஒரு சிரம் 2 கரம் அறுபட வேண்டும். அப்படியே 10,000 வருடம் என்னிடத்திலே தவம் புரிந்து சண்டை செய்தால் மட்டுமே எனக்கு அழிவு என்று நான் சிவபெருமானிடம் வரம் கேட்பதா? நல்ல யோசனை, நல்ல செய்தி கொண்டு வந்த நாரதா, இப்பொழுதே நான் சென்று வருகிறேன். அந்த வெள்ளைக்கீரை சண்டத்தேடி வேகமாக வழி நடந்தா சூரனோ அந்த வெள்ளைக்கேறி தன்னத்தாடி ஐயா ஈசா என்னை காரையா ஓ நமச்சிவாய நமः கைலயவாசா ஓ நமச்சிவாய நமः ஐயா ஈசா என்னை காரையா கூப்பிட்ட குரலுக்கு போடோடி வந்து எனக்கு காட்சி கொடுத்த பகவானே, உங்களுடைய திருவடி பாதத்தை பன்னீரால் பாதத்தை கழுவி பட்டாடையால் தொடைத்து இதோ மல்லிகை முள்ளிகை கோங்கு வந்தாரம் என்று சொல்லக்கூடிய வாசனாதி மலர்களை உங்கள் பாதத்திலே கொட்டி உங்கள் திருவடி தான் படித்தேன். வெள்ளிங்கிரி அடிவாரத்துல பக்தனான நீ சிவபெருமானையும் பார்வதியும் காண வேண்டும் என்று சொல்லி தலை கீழே கால் மேல தலைகீழாக நின்று இந்த சிவபெருமானை கோரி தவம் செய்யறியே, உனக்கு என்னப்பா வேணும்? பகவானே, எனக்கோ வரம் வேண்டும். ஆமா,
மும்மூர்த்தி கடவுளிலே மூத்த கடவுள் இந்த சிவபெருமான் எனக்கோ சித்தர்களை பக்தர்களை காக்கக்கூடிய வேலை, வரம் கொடுக்கின்ற வேலை. பக்தனே, என்னை கோரி தவம் புரிந்தாயல்ல, உன் தவத்தை மெச்சி உனக்கு என்னப்பா வர வேணும்? என் மீது அன்பு யாரு அதிகமா வச்சிருக்கிறாங்களோ அவங்க கேட்டா உடனே கொடுத்துருவேன். ஆனா அதிகமா கொஞ்சம் போனாங்கன்னு வச்சுக்க அப்படியே முடிச்சுட்டுருவேன். எனக்கோ என் பத்தியை வச்சுட்டு சாகாத வர வேகாத உடல் குறையில்லாத செல்வம் எந்த ஒரு அருணாக்கயிறு கட்டி ஆண்கள் கையால அழிவு இல்லை என்று எனக்கு வரத்தை கொடுக்க. ஏப்பா பக்தா, மனிதனாக பிறந்தால் பிறப்பு ஒன்று இருந்துச்சுன்னா இறப்பு ஒன்று கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது காலத்தின் நீதி. சாவில்லாத வரம் என்னால் கொடுக்க முடியாது. யாருக்குமே நான் கொடுத்ததில்ல. சாவில்லாத வரம் யாருக்குமே கொடுத்ததில்ல. வேற எதை வேணாலும் கேளு, நான் தருகிறேன். இதோ சாவில்லாத வரமெல்லாம் கொடுக்க முடியாது, மற்ற வரத்தை கேள் அப்படி என்று சொல்கிறார். பகவானே, எனக்கோ அழிவு ஒன்று இருந்தால், எனக்கோ 1000 சிறை 2000 கரம், எனக்கு அழிவு என்று ஒன்று இருந்தால் உயிர் ஒன்றாக இருக்க வேண்டும், உடல் இரண்டாக மாறி இதோ ஒருவர் தவம் புரிய வேண்டும் 1000 வருடம். ஒருவர் என்னிடம் சண்டை செய்தால் என்னுடைய ஒரு சிரமும் 2 கரங்கள் மட்டுமே. 1000 வருடம் தவம் புரிந்தால் சண்டை செய்தால் மட்டும் ஒரு சிரம் 2 கரம் அறுபட வேண்டும். அப்படியே 1000 வருடம் தவம் புரிந்தால் மட்டுமே என்னுடைய அனைத்து சிரத்தையும் மறுத்து எனக்கு அழிவு என்று வரத்தை கொடுங்க. அப்படியே வரத்தை தந்தேன். பகவானே, இதோ சாமி, உங்கள் திருவடியை நான் காண என்ன பாக்கியம் செய்தேன். பாதத்தை பாக்குறியா? உங்கள் பாதத்தை நான் பார்க்க வேண்டும். பார்த்து விட்டு போயிடுறியா? ஏண்டி, நம் பக்தன் அல்லவா? நான் காட்சி தந்துட்டு போலாம். தன்னுடைய திருவிழை காண போறேன் அப்படின்னு சொல்லி அழைத்தியே. ஆமா, பார்த்துட்டியா? பகவானே, எம்பெருமானே, உங்கள் திருவடியை நான் காண என்ன பாக்கியம் செய்தேன். ஆமா, எத்தனை பேர் தெரியுமா இன்னைக்கு சுத்திட்டு இருப்பாங்க திருவண்ணாமலையில. திருவண்ணாமலையில அப்படி சும்மா ஒரு 1/2 அடி காலு எட்டி வைக்க முடியாது. அதனால் இன்று தினம் எத்தனையோ கோடான கோடி உயிர் ஜீவ வேதங்கள் இன்று நாள் தினத்திலே கண் விழித்து உங்களுடைய காட்சியை பாக்குறேன்னு எத்தனை பேர் இன்னைக்கு தவம் புரிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க வேலையில எனக்கு வரம் கொடுத்தீர்கள். அதனால இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்யற தெரியுமா? நான் 10 புத்தா நீங்க மெச்சிக்க போறீங்க. இவ்வளவு நேரம் பக்தி எல்லாம் பத்தாது, இன்னமும் அதிகமா பக்தி செய்யறியா? ஆமா சாமி, என்ன பாசம் பாத்தியா? கால உளுந்துட்டு விடாத அழுவானோ? இல்ல இல்ல, இதோ நீங்கள் எனக்கு எப்படி வர கொடுத்தீர்கள்? சாகாத வர வேகாத உடல் குறையில்லாத செல்வம், எனக்கு அழிவு ஒன்று இருந்தால் உயிர் ஒன்று உடல் 2. 1000 வருடம் ஒருவர் தவம் புரிந்த ஒருவர் சண்டை செய்தால் மட்டும் என்னுடைய ஒரு சரம் ஒரு சிரம் 2 கரம் அறுபட வேண்டும். இப்படியே 1000 வருடம் என்னிடம் சண்டை சமர் செய்து தவம் புரிந்தால் மட்டும் எனக்கு அனைத்து சிரமம் அருந்து அழிவு என்று வரத்தை கொடுத்தீங்களா? கொடுத்தேன். அந்த வரத்தை நான் சோதிக்கணும். அப்படியா? என்னங்க சொல்றாங்க? நான் கொடுத்த வரம் பலிக்குதா பலிக்கலையா அப்படின்னு சோதிக்கிறியா? சோதிக்கணுமா இருந்தா மத்தாளக்கார மேல சோதி. ஆடிட்டே இருக்கிறான். இதோ ஒரு பிண்ட சரீரம், மானிட பிண்டம், அதுகளை போய் நான் என்ன போய் சோதிக்கிட்டோம்.
சரி அவனை உடனே அவனை கூட வேண்டாம் அந்த மனுஷில கட்டின அக்கா சோதிச்சு பாருங்க நடுவுல உட்காந்துக்கிறேன் அக்கா நான் சோதிக்கிறேன். அப்படி இருந்தாலும் என்னப்பா பண்ற? வரத்தை கொடுத்து விட்டீர்கள்ல, வரத்தை கொடுத்துட்டீங்கல்ல, இதுக்கு மேல இங்க என்ன புடங்குற வேலை? பொக்காச்சிரிக்கு வாடிக்க கூத்து பார்க்க வந்த பொம்பளை வருவான். இதற்கு மேல் இந்த உலகத்திற்கெல்லாம் நான் தான் படி அளப்பேன். இதற்கு மேல் இது உனக்கு என்னத்துக்குடா? தலைமையிலே மேல ஏறி வாடிங்க. எப்படி என்னப்பா எது கூப்பிட்டீங்க? என்னது கூப்பிட்ட? என்னால தள்ளுற? வாயப்படுற பரி ஏத்த இருக்கிற பரியாட்டம் பாத படிய முடியுமா முடியாதா? உன் பாதத்தை நான் பண்ணிடுமா? அதுக்கு நீ ஒரு வேலை செஞ்சா நான் பண்ணிக்கிறேன். என்ன வேலை? இங்க வா. இந்த பல்லு இருக்குதா பல்லு, பல்லு படாத நாக்கு மட்டும் வெளியே நீட்டி 7 நக்கு நக்கி கட்டாத ஒரு சின்ன நக்கு நக்குனா பாதத்தை நான் பண்ணிக்கிறேன். இவத்தான் ஜாதி, இவத்தான் ஜாதி. இப்படித்தான் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறியா? அது என்ன பஞ்சாபமா? அரங்க குணம் படைத்தவன் என்று நாங்கள் அறியாமல் எங்களிடத்திலே வந்து வரத்தை பெற்று எங்களையே அடிமைப்படுத்தி விட்டாய். துரோகி, சண்டாளா, சதிகாரா, ஆணவத்தின் அதிகுறி. ராணுவத்துல செத்தவங்க கூட கம்மி, ஆணவத்துல செத்தவ அதிக பேரு. ஆணவத்துல அழியாதடா. உன்னுடைய வார்த்தை என்ன என்னடா செய்யும்? வரத்தை கொடுத்துட்டல, இதற்கு மேல உங்களுக்கு இங்க எங்கடா புடங்குற வேலை? துரத்துறியா? மும்மூர்த்தி தேவர்களில் சிவபெருமானை சிறைபிடித்து விட்டேன். இதோ இன்னும் இருக்கிறானே அந்த பிரம்மன், அவனையும் சிறைபிடிக்கிறேன். எங்க தாத்தா தாண்டா சிவன், நீ எங்கடா சிவங்கிற? அடே பிரம்மதேவா, சாகாதவர வேகாதவரால் குறையில்லாத செல்வா, எனக்கு அழிவு ஒன்று இருந்தால் உடல் ஒன்று உயிர் 2 1000 வருட தவம் புரிந்து என்னிடம் சண்டை செய்தால் மட்டுமே அழிவு என்று வரத்தை பெற்றிருக்கிறேன். நாடு நகர நவிடுதல் செங்கோல்
கையில் இருக்கக்கூடிய 4 வேதங்கள் அனைத்தையும் எனக்கு என்னிடம் ஒப்படைத்து விட்டு என் பாதம் படுத்தால் உனக்கு வரம் நான் கொடுக்கிறேன்டா. என்னது உன் பாதத்தை நான் படிவதா? ஏண்டா உந்தன் பாதம் படிவதே பின்னாடி போடுறான் போடுறா பல்ட்டி அப்படி போடுறான் எதிரி அப்படியே பல்ட்டிடுறான். இன்னொரு பல்ட்டி எகிரிலாம் அடிக்க முடியாது ஐயா. எந்தரா மேல இதற்கு மேல் நாடு நகர நவீன சைக்கோல் அனைத்தோம் எனக்குள்ள அடக்கம் எல்லாம் உங்களுக்கு வேதத்தை கொடுத்துட்டு ஓடுறான். வாடா கொட்டப்பட்டியா வாடாங்க ஐயா. எல்லாமே உங்களுக்கே சொந்தம். அதனால் இன்று முதல் தேவாதி தேவர்கள் அனைவரும் என்ன தாண்டா வணங்கணும். சரிங்க ஐயா. அதனால் ஓடா உன்னை இங்கிருந்து சிறையில் அடைக்கணும். ஓடா சரி ஓடா. தேவாதி தேவர்களை சிறை பிடித்து விட்டோம். இன்னும் யார் வராது பார்க்கலாம்.